ரொம்ப முக்கியமான ஒரு திவ்யமான அபூர்வமான ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. அயோத்தியில் ராமலல்லாக்கு, குழந்தை ராமருக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இப்போது பிராண பிரதிஷ்டை நடக்கிறது. உலகத்திற்கே ஒரு முன்னோடியாக இருக்கிற ஒரு ஆன்மீக ஜோதியாக இருக்கிற ராமருக்கு அனுமார் இருந்த மாதிரி ரொம்ப பக்தியோடு, ரொம்ப உடல் மன வலிமையோடு பல நாட்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் வெறும் இளநீரை மட்டுமே அருந்தி அப்போவும் மிகுந்த ஒரு சக்தியோட பிரயாணம் பண்ணி ராமேஸ்வரம் போய், திருவரங்கம் போய், அங்கே கம்பராமாயணம் அரங்கேறி இடத்துக்கெல்லாம் போய் அந்த சனாதன மதம், சனாதன தர்மம் அது எவ்வளோ முக்கியம், அது உலகத்திற்கு ஆதாரமாக இருக்குது. உலகத்தில் மத, இன, மொழி, வேறு விதமான ஜாதி விதமான பேதங்களெல்லாம் கடந்து ராமராஜ்யம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்குற, எல்லோரும் எல்லாரும் பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும்னு பாட்டு கேட்டிருக்கோமே, அதே மாதிரி இருக்கிறது தான் ராமராஜ்யம். யாரும் அதை தவறாக புரிஞ்சக்கூடாது. ராமராஜ்யம் அப்படின்னா அது ஏதோ இந்து ராஜ்யம் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. ராமராஜ்யம் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கிற ஆரோக்கியத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட, உள்ள ஆரோக்கியத்தோட, பொருளாதார ஆரோக்கியத்தோடு இருக்கிற வாழ்வுக்கு தான் ராமராஜ்யம்னு பேர். அதை ஸ்தாபிக்கிறதுக்கு தான் மோடிஜி இவ்வளோ பாடுபடுறார். ஆனால் மத கலவரத்தை உண்டாக்கி, மதத்தில் ஒரு ஸ்பிளிட் உண்டாக்கி அதில் குளிர் காயணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் தான் இதை ஒரு இந்து மத நிகழ்ச்சியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது உள்நோக்கமே கிடையாது. இப்போ நம்ம ராமரை பற்றி எழுதின ஒரு அழகான ஒரு பாடலை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது ரொம்ப சரியான ஒரு தருணமாக இருக்கும் இந்த பாட்டுக்கு. ரகுவம்சம் தனில் உதித்த ராகவா மாதவா, முகில் வண்ணமாய் அமைந்த எழில் தோற்றம் உன் வடிவம், பாரெங்கும் உனை புகழ நாவார உனைப்பாட ஆறாக பெருகி வரும் பக்தி வெள்ளம், அதன் சாராக நீ அருள்வாய் அன்பு உள்ளம் கருணை நெஞ்சம். இங்கே கூட அன்பு உள்ளத்தை தான் நான் பற்றி சொல்கிறேன், கருணை நெஞ்சத்தை தான் பற்றி சொல்கிறேன். தவிர இதில் மத கோட்பாடுகளே இல்லாத ஒரு அழகான ஒரு வழிபாடு தான் இந்த ராமர் வழிபாடு. வேறாக சிலர் சொல்லணும் ஆறாத இடர் வரணும் சோராது எந்தன் உள்ளம். அவர் மனசு கூட சோரவே இல்லை பாருங்கள், இவ்வளோ எனர்ஜியாக இருக்கார். ஆறாது அடங்காது ஆசை மனம் உன்னை சேராது தீராது எந்தன் தினம், அஞ்சனை மைந்தனின் நெஞ்சிலே நிலைத்து விட்டாய் விஞ்சமும் எவருமுண்டோ அனுமந்தன் பக்திதனை. இப்படிலாம் சொன்னேன் நான். இப்போது அனுமார் மாதிரி மிகுந்த சக்தியோட, பக்தியோட, ராம பக்தியோட இருக்கிறவர் இந்த மோடிஜி. அவரை கம்பேர் பண்ணது எவ்வளோ பொருத்தமாகவும் இருக்குது இந்த லைனுக்கே. வானுயிர உனை வாழ்த்தும் வானர தெய்வம் அவன், மாருதி அவன் நாமம் அவன் நாவிலே சர்வமும் ராமநாமம், சீதா பிராணநாதா மாதா பிதாவே நம் தெய்வம் என உரைத்தாய், நாத பிரம்மம் போற்றும் நரநாராயணனே வேத முதல்வனே ஆதிமூலமே அருட்செல்வனே, தீதனை எரித்திடும் திருமேனியனே தரணியிலே உயிர்க்கெல்லாம் நீயே கதி தயாநிதியே. தயின கருணை, அந்த கருணையை தான் நம்ம கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறோம். அந்த கருணையை தான் நம்மளை ஆட்சி செய்கிற அந்த ஆட்சியாளர்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்குறோம். எல்லோரும் கருணையாக இருக்கணும். இந்த ராம லல்லா, அந்த குழந்தை ராமருடைய ஸ்தாபனம் உலகத்திற்கே அமைதி கொடுக்கறதும் ஆனந்தம் கொடுக்கறதும் ஆன்மீக அதிர்வுகளை உண்டாக்குற ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும். இதை நரேந்திர மோடிஜி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக கூட தெரியறது. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்க வரைக்கும் உலகத்தில் எந்த விதமான போராட்டங்கள் இருக்காது, அழிவு இருக்காது, ஆனந்தம் தாண்டவமாடும். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்.